யார்? வணக்கம்மா. ரொம்ப வணக்கம். வணக்கம். சௌரியமா? மூஞ்ச பச்சா. என்ன இங்க போற? ஏடா செஞ்சே. ஏடா சோமா போறியா கீழ போறியா சட்டை போறியா? என்னடா போற? என்ன போற? பார்த்தா எப்படி தெரியுது? எது எப்படி இருந்தாலும் அவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. பின்னா அதுக்கோசரமே நீங்க ஆட்ட ஆட்டிக்கணும். அதுலயே மாதர் குல மாணிக்கம்லாம் ரொம்ப உற்சாகம். பின்ன நான் தூக்கம் வருது. நான் போய் படுத்து படுத்தலாம் ஏறவே முடியல. என்ன ஒண்ணு சரி அதெல்லாம் போகட்டும். சோமதன் குலத்தில் வந்த தோன்றி எனது தாயே சோமகுண்டத்தில் வந்த உத்தமி தாயை போற்றி யாமமும் தாமம் இல்லா எந்தெந்த வேலை தண்ணீர் எங்களை ஞாபகமாய் வந்து காத்து நிர்மல கிருஷ்ணதேவா அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் நம்ம எல்லாம் சுதந்திர பறவை இல்லையா? சரி அதெல்லாம் போகட்டுமா. பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரார் என்று சொல்லும்படியான 4 வண்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான லட்சுமிகளாச்ச பரிஜ சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தேன். நான் யாரு? என் நாட்டு ராணி. விளக்கம் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? கேகேய மன்னன். எங்க அப்பாவுக்கு தார 2 பொண்டாட்டி. முதல் தாரமாக வாய்க்கப்பட்டவங்க எங்க அம்மா ராஜகன்னிகை. அப்பேற்பட்ட என் தாயாகிய ராஜகன்னிகைக்கும் கேகேய மன்னனுக்கும் மகளாக பிறந்த என் பெயர் தான் சுதேசனா. நான் ஒரே ஒரு பொண்ணு. ஆசைக்கு பொண்ணு, அளவான குடும்பம், வளமான வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஆமா. 4 பொண்ணா பிறந்துட்டு அவ என்ன பாவம் பண்ணாலும் அவளுக்கு கொல்லி வச்சு போட உடைக்க பிள்ளை இல்லம்பாங்க அப்படிம்பாங்க. ஆமா. அதே 4 ஆணா பிறந்துடுத்துன்னா அவ என்ன பாவம் பண்ணாலும் தெரியல, ஒரு பொம்முகத்து தண்ணி அவ பொண்ணு மேலவிய ஒரு பொட்ட பிள்ளை இல்ல. எத்தனை இருந்தாலும் ஒரு குடும்பத்துல பொண்ணு தேவை. ஆமா. அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு ஒண்ணுன்னா கண்ணீர் புகை சிந்தி கதறி அழுவுறவ யாருன்னா அந்த பெத்த பொண்ணாதான் இருக்கும். நீ எத்தனை மருமவ இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், பேரப்புள்ள இருக்கட்டும், அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா எந்த சிந்தனையும் இல்லாத அந்த பாச உணர்வோட நினைச்சு கத்தி கதறவ யாருன்னா அந்த பொட்ட பிள்ளையாதான் இருக்கும். ஒரு பொணம் வந்துட்டா அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு இல்லைன்னா எத்தனை மருமவ இருந்தாலும் அது இழவு வாசலா தெரியாது. ஒரு பொட்ட புள்ள இருந்தா அது குந்தி அழுவும். யாரையும் நினைக்காத, எதையும் நினைக்காத, நம்ம அப்பா இப்படி ஆயிட்டாரு, நம்ம அம்மா இப்படி ஆயிட்டாங்களேன்னு கதறி அழுவுறது யாருன்னா பொண்ணுதான். அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
நமக்கு ஆண் பிள்ளை இல்லை என்று இரண்டாம் தாரமாக மாலவதேவியை எங்க அப்பா திருமணம் செய்தார். இந்த ஊரு பள்ளி சனம் போறா இப்படி பழி வாங்க முடியும் நினைச்சு கூட அல்லது உடம்பு மட்டும் பிள்ளைக்கே கொத்துறாங்கடா. வரக்குள்ள மந்திரம் வாய்ச்சு வந்து உடம்பு சுத்திரம் கொத்துறாங்கடா வேற. அப்படி மாலவதேவியை திருமணம் செய்து அதிலே 104 கீட்சகன் முதல் உப கீட்சகன் வரை எனக்கு 104 பேர் தம்பி மாறுறாங்க. ஆனா அப்பேற்பட்ட என் தம்பிமார்கள் என்னை நால்வர் வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து மச்ச நாட்டை ஆண்டு வரும்படியான என் புண்ணிய புருஷா இருக்கும்படியான நீதிமான் யாரு? அப்பேற்பட்ட நீதிமானுக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்து அதிலே நான் ஆண் ஒன்று பெண் ஒன்று 2 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். என்ன யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு பிள்ளை இல்லைன்னு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது, பொட்டை பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. பரவாயில்ல. என் பிள்ளைங்க பேர் என்ன தெரியுமா? ருத்தரன் உத்தரி. ஆமா. அப்படி 2 குழந்தைகளையும் பெற்று ஒரு ஆண் ஒரு அப்பேற்பட்ட என் தம்பி ஆகிய கீட்சகன் எங்க நாடு எந்த நாடு தெரியுமா? எங்க வீட்டுக்காரருக்கு உப்பு விளையாத உபலாபுரி பட்டணம் எங்க நாடு. எங்க வீட்டுக்காரர் குணமனத்தை வச்சு அவருடைய குணத்தை வச்சு என்ன பொண்ணு கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்கு சேதனம் கொடுக்கணுமே. இன்னைக்கு இப்போ சொத்து பாத்து சம்பாதிச்ச சொத்து ஆம்பளை பிள்ளைக்கும் பங்கு உண்டு, பொட்டை பிள்ளைக்கும் பங்கு உண்டுன்னு கேஸ் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க. என் தம்பி பார்த்தா நம்ம அக்கா அப்படி நம்ம மேல வஞ்சனையா நினைக்க கூடாது. என் தம்பி பெண்கால் சேதனமாக திரிகர்த்தன் திரகர்த்தன் சுதர்மான் இவர்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டு இந்த மச்ச நாட்டை எனக்கு பெண்கால் சேதனமாகவும் கொடுத்தாங்க. நாட்டை மட்டுமா கொடுத்தாரு, பிள்ளையும் கொடுத்தாரு. கொஞ்சம் உட்காரு. பெண்கால் சேதனமாக நாட்டையும் கொடுத்ததும் அல்லாமல் வர்ணத்துக்கு லட்சம் பசுக்களையும் கொடுத்தார். கருப்பு மாடா இருந்தா 1 லட்சம், சிவப்பு மாடா இருந்தா 1 லட்சம், வெள்ளை மாடா இருந்தா 1 லட்சம், புள்ளி மாடா இருந்தா 1 லட்சம், லட்சம் கணக்குல ஆவணங்களையும் எனக்கு பெண்கால் அப்பேற்பட்ட இந்த மச்ச நாட்டிலே எந்த குறையும் இல்லாமல் என் மகனாகிய புத்திரபாலனையும் மகளாகிய ருத்தரையும் வைத்து சௌரிய சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே பாவியாகிய துரியோதனால் ஏவப்பட்ட திரிகர்த்தன் திசர்கர்த்தன் சுதர்மான் இவர்கள் எல்லாம் அதாவது ஆதரங்களை மடக்கி சென்றதாக யாதவ பிள்ளைகள் மன்னரிடத்திலே முறையிட என் மன்னராகிய விராட பூபதி, இந்துபட்ட ஐயர், பலம்படத்து பலாத்தியன், சுவேத வாகனன், அண்ணா கயிறு கட்டின ஆண்கள் அனைவர்களும் படையெடுத்து சென்றார்கள். அதெல்லாம் சென்றவர்கள் வரவில்லையே என்று இன்றைய தினத்திலே வடகோடி காணத்துக்கு போயிருக்காரு. ஆமா. யாரு போனவங்களை காணாமே வரல. நம்ம போய் வரும்னு தேடிக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வரதுக்குள்ள இந்த பணத்தை பூரா வாழ்த்து போடு. இந்த பேப்பர் பூரா இப்பதான் கிடைச்சது உங்களுக்கு. தென்னாட்டிலே பொன்னாடாவில் எங்கு வரும்படியான வடக்கு மணிவெழுந்தான் அந்நகரத்திலே குதிக்கொண்டிருக்கும்படியான அம்மன் பெயர் விளங்க வேண்டும் என்றும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மகா கும்பாபிஷேகம் செய்து 48 நாள் அதாவது மண்டல அபிஷேகம் முடித்து இன்னைக்கு 48வது நாள் ஒரு இரவு நமக்கு தெருக்கூத்துக்கு தாமலை வழங்கினார்கள். அப்பேற்பட்ட முத்து மகமாரி அம்மன் பெயர் விளங்க வேண்டும் என்றும் இந்த கிராம தெய்வங்கள் பேரினாலும் கொண்டாடப்பட்ட காஞ்சாயனம் கிருஷ்ணாவனுக்கு அற்புதம் சென்னசேலம் அன்னகரத்தில் இருக்கும்படியான சிவா அவர்கள் எனக்காக 200 ரூபாய் தன்மானமாக வழங்கியுள்ளார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மகாராஜராய மகாகணம் தங்கி அங்கு கொடுத்திருந்தனர். அதாவது தாரரசன் மகன் துர்ச்சாதானன் மகன் சல்லியன் மகன் மர்ச்சகுடி என்னும் தாரரசன் முதலா எத்தனை பேர் பட்டாரும் கட்டாரும் அது பெரியதன்றோ இந்த பாரர சால்வதற்கிருந்த என் பார்த்தன் மகன் ஒருவன் பட்டானாகில் இனி யார் அரசுக்குரியதென்று என்றுரைத்தார் அந்த அங்கர்கோமா. அந்த நல்ல நேரத்திலே யார் பேரினால் கொண்டாடப்பட்ட காஞ்சாயனம் என்றால் அதாவது வடக்கு அதாவது இந்த மணிவெண்டான் அன்னகரத்திலே குதிக்கொண்டிருக்கும்படியான ஆறுமுகம் சாந்தி அவர்கள் இவர்கள் மகனாயிருக்கும்படியான
அருண்குமார் இந்து. அருண்குமார் இந்து அவர்கள் பேர் விளங்க வேண்டும் என்றும். டாக்டரா? டாக்டர் பிரவீன்குமார். டாக்டர் பிரவீன்குமார் இவர்கள் அப்பேற்பட்ட டாக்டர் பிரவீன்குமார் அவர் பெயர் விளங்க வேண்டும் என்று அறிக்கப்பட்டது ரூபாய் 101. அவர்களுக்கு வாலினுடைய வலிமையும் குபேர சம்பத்தும் ஆர்கன்றனுடைய ஆயிலும் பெற்று 1 கோடி 1 லட்சமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனுக்கு மகாராஜராயருக்கு வேதனை அம்பா பாட்டு பாடத்தெல்லாம் நாடகம் பெரிய நாடகத்தை வச்சுட்டு பாட்டு பாட்டுன்னா ஐயோ ஹரிரார் 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 ஒன்ன போனாரோ நீங்கள் யாராகிலும் இந்த அம்மன் தரிசனம் கண்டீரோ அவள் 1000 நன்னம் தாயார் என்று அறிந்து கொண்டீரோ நீங்கள் கொண்டீரோ ஜெயக்கொடி பேர் விளங்க வேண்டும் என்றும் ஆனந்தன் அவர் திருக்குமாரராக இருக்கும்படியான ஆனந்தன் பேர் விளங்க வேண்டும் என்றும் விமலா யோகீஸ் அவர்கள் ஓம் முருகா நெல் வண்டி வைத்திருக்கும்படியான அதாவது தம்பி யோகேஷ் அவர் பேர் நாள் கொண்டாடப்பட்டது ரூபாய் 101. எனக்காக 100 ரூபாயும் இதோ நம்ம ரமேஷுக்காக 100 ரூபாயும் தன்மானமாக வழங்கியுள்ளார்கள். தம்பிக்கு தொழில் முன்னேற்றம் அடைந்து சென்ற இடங்களிலே சிறப்பாக இருந்து கால் தலை நோகாமல் கண்ணார் வராமல் மக்கள் சம்பத்து மனச்சம்பத்துடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வடகோடிக்காரத்துக்கு ஆவினங்களை ஓட்டி போனீங்க. ஆமா. டேய் 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 கமனா ரசத்த நேரம். ஐயோ இதே பண்ணிட்டு அப்பையில நானும் பாத்துட்டு இருக்கேன். இருங்க இருங்க நான் பாரு. இல்ல உங்க நண்பனா கூட இருக்கட்டும். எப்ப வர பாட்டு பாடுன உங்கறத தான் கேக்குறது தெரு கூத்துல. சும்மா எந்த நேரம் மட்டும் அதே பண்ணிட்டு மலையாட்ட. எப்பா எங்க ஆவினங்களை எல்லாம் எங்க ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு. அடிபட்டு ஓடி வரலாச்சு. வடகோடி கனகத்துல ஆடு மாடுகள் வெச்சு சரி யாரோ துரியோதனனா தம்பிமார்களோடு ஜனாதிபதிகளோடு வந்து எங்களை அடியோதனமாக அடித்து நமக்கு ஆவெல்லாம் ஓடிட்டு போயிட்டு ஐயோ
மன்னரும் வளரும் போரே ஆண்டவரே நான் ஒரு சேதியை அறிந்திடாமல் இப்போ சிந்தையில் வந்து இருக்கும் போது பாவி சண்டாளா அந்த பாவிக்கு எங்களுக்கு என்ன என்ன அங்காளியா பங்காளியா சாதியா சனமா நேற்றைய தினத்திலே திரிகர்த்தனையாக விட்டு ஆவணங்களை மடக்கி சென்றார் இன்றைய தினத்திலே வடகோடி கானகத்திலே மேந்திருந்த ஆவணங்களை எல்லாம் மடக்கி சென்றதாக அந்த முறையிடுகிறீர்களே அந்த பாதாக துணியல் வந்து நம் பசுக்களை கொண்டு போக பாவி செய்த பவரை வெல்ல பகையொன்றிலே யாரும் ஆண்கள் கிடையாது. என்ன செய்ய போகிறோம்? தடுத்திடாம அது தாண்டி நான் வருமா அது மீண்டி போகுமோ நம்ம மச்ச நாட்டி அள்ளியை கடந்து போயிட்டா நம்ம ஆவணங்கள் நமக்கு சொந்தம் இல்லையே. இங்க தவறு செய்தது எவரும் காரணே செல்கிறான் என்று தெரிவிக்கின்றீர்களே. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? தம்பி கீச்சகா, அவன்தான் செத்துட்டானே. என் தம்பி பெருந்துணையே என் தம்பியாகிய கீச்சகன் முதல் உபகீச்சகன் வரை 104 பேரையும் அழித்து விட்டான். ஆமா, என் தம்பி நான் செத்த வருவாய் எனக்கு சீர்வரிசை எடுப்ப மாண்டா வருவாய் எனக்கு மாலை
சேல கோடி அல்லவா கொண்டு வந்து போடுவான். தன்னோடு பிறக்காத பிறப்பும் சரி, தாயோடு பிறக்காத அம்மானும் சரி என்று சொல்வார்களே. என் தம்பி ஒரு ஆள் இருக்கும் போது கல்லு கவிபாடு கடல் அலையை அசந்திருக்குமே, காற்று கூட என் தம்பி மூச்சு விட்டாதான காற்று வீசும். அப்பேற்பட்ட என் தம்பிமார்களை எல்லாம் பறி கொடுத்து விட்டானே. சொந்த ஊர் என் தம்பி பேரும் தூணையே. வாரம் ஒரு முறை வந்து என்னை விசாரிப்பது, சாமலாபங்களை விசாரிப்பான். என் தம்பியாகிய கேச்சகன் மாண்டான் என்ற செய்தி கேட்டு அந்த பாவியாகிய துரியோதனன் இப்பேற்பட்ட கொடுமாவி வேலை அவன் தரையில் மாண்டுமே மறைய நட்டமும், தரையில் மாண்டுமே மறைய நட்டமும் தம்பி கீச்சகா அன்னைக்கு நான் எல்லாரும் கோலம் போட்டு என் பறவை சண்டாள அவன் கூட பிறந்த பாயில எவனே என் கண்ணால நான் வர கேட்டேன். இன்னைக்கு அந்த யமனும் பெருமாளும் இந்த இட இஞ்ச அம்மாளுக்கு நான் புத்துக்கோட்டை எனக்கு கிட்ட வர பாவி கொஞ்சம் ஊராமுட்டு சொத்தை வாங்கினா ஒரே அடியா போட்டோம். எனக்கு ஈர கழிப்பாக்கு அடையாம் பறவை பொறுமைன்னா நீங்க எல்லாம் இன்பம் இல்லையாம் பிறப்பு. எத்தனை பிறப்பு என்ன பண்றது? உங்களை நான் 8 நாளா காலம் பண்ணு நான் இருந்து வழி பார்த்தேன். இந்த சீம எதிராளியே பாவி இன்னைக்கு நாள் கேட்டேன். வரவன் பரவனை தான் போகணும். இன்னைக்கு நான் செல்லி பிறந்த இடத்த என் சீராளா பொறுமைன்னா நான் பிறந்த கோட்டை எனக்கு சேன ரொம்ப எங்க சீமை மிச்சம் பண்ண இன்னைக்கு எங்க சேனைக்கு இல்ல கை கொடுக்க என் கூட பிறந்த சீராளே இல்லைன்னு நான் பாவி சொல்லி இந்த சீமை கலைக்கிறேன்டா. எனக்கு பச்சை தெரியும் பாசம் உள்ள பொறுமைன்னா நான் பூந்த கோட்டையில எனக்கு பம்பாய் வண்டி வரும். அங்கிருந்து டிக்கெட் அம்மா செலவு. இன்னைக்கு அந்த பம்பாய் வண்டியில என் கூட பிறந்த தம்பியிலாட்ட நான் பார்த்தேன் வேகு சனத்தை எனக்கு பார்க்க கிடைக்கலடா. உன் கூட பிறந்த அம்மாவுக்கு பாக்கிக்கு வர எனக்கு திருலடா. சேராத மாதிரி பண்ணிட்டு போட்டோம். எனக்கு காந்தர தெரியும் அழையா பறவை சண்டாளா நான் புதுக்கோட்டையில எனக்கு கல்கத்தா வண்டி வரும். இன்னைக்கு அந்த கல்கத்தா வண்டியில என் தங்கி விளையாட்டு நான் கண்ட வேகு சனத்தை எனக்கு கண்டாக கிடைக்கலடா. உன் கூட பிறந்த அம்மாளுக்கு கண்ணுக்க பவித்தோன் இல்லடா. வாய் சாப்பிடுங்க போல போயிட்டா அவனு என்ன பண்ணுவோம். உங்க அக்கா தனி மரமா தவிக்கிறேன்டா.
எனக்கு பெண்கள் சீதனமாக கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பாவி ஆகிய துரியோதன் மடக்கி செல்கிறானடா. என் தம்பி ஒரு ஆள் அவன் மூச்சு இருந்தாங்க காத்து வீசுமா எவனாவது நாடுவானா? எப்பா மற்ற நாட்டிலே ஆண்கள் இல்லாதது தெரிந்தால் அவனை கேள்விப்பட்டிருக்கேன். அவன்கிட்ட பணபலமும் உண்டு படபலமும் உண்டு. மாட்டு ஓட்டிட்டு போனவன் இங்க திருப்பி இங்க வந்துட்டா அப்பேற்பட்ட சண்டாளன் மற்ற நாட்டிலே பெண்கள் தான் இருக்கிறார்கள். பெண்களை எல்லாம் கற்பை சோறையாட வேண்டும் என்று வருவான். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை. அவன் எப்பேற்பட்டவன். ஆனா அதனால அடிய தாதி பெண்களா அடி தாதி மாறே நீங்கள் எல்லாம் என் கிட்டவே நெருங்கி கேட்க ஆளனும் இல்லை என்று அந்த பாதி அறிந்து இங்க வரட்டும் முன்னே பெண்கள் இல்லாத தெரிந்து பாதியாக துரியோதனன் மற்ற நாட்டுக்கு வருவதற்குள்ளாக நீங்க பெண்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அடி காலை தண்ணீர் எல்லாம் கையில் அடிவாலே அந்தி அரங்கத்தின் மீது பரிசையாய் போவாரா? பெண்கள் எல்லாம் ஆண்கள் ரூபம் கொள்ள வேண்டும். ராஜாக்களை போலவும் மந்திரி பிரதானிகளை போலவும் ஈட்டி வில் வாள் சூலம் எல்லாம் ஏந்தி வரிசை வரிசையாக நின்று கொண்டார். அந்த பாதியாகிய துரியோதன் வந்தார். ஏராளமான ஜன நிற்கிறது என்று பயந்து ஓடி விடுவார். அதனாலே பெண்கள் எல்லாம் ஆண்கள் ரூபம் கொள்ளுங்க எல்லாரும். எப்படியாக துரியோதனுடைய சேனைக்கு பயந்து சுதர்க்கனை அம்மனாகப்பட்டது அருகாமையில் இருக்கும்படியான தோழி பாட்டிகளை அழைத்து பெண்கள் அனைவரும் ஆடவரை போல அரங்கத்தின் மீது வரிசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் நேரத்தில் பாடகசாலைக்கு சென்று ருத்ர குமாரன் தர்பார்